पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम नारायण परो व्यक्तात् अंडमव्यक्तसंभवम् अंडस्यान्तस्त्विमे लोकाः सप्तद्वीपा च मेदिनीम्। ओम எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 8வது சாப்டருக்கான சம்மரி பார்த்துட்டு இருக்கோம். இந்த 8வது அத்தியாயத்துக்கான சம்மரியில 13வது ஸ்லோகம் வரைக்கும் நேற்று பார்த்து முடிச்சிருக்கோம். நம்ம இந்த 13வது ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா ஓமித்யேகாட்சரம் பிரம்ம வியாகரன் மாமனுஸ்மரன் யப்ரயாதி த்யஜந்தேகம் சயாதி பரமாம் கதிம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அர்ச்சிராதி மார்க்கத்துல யாரெல்லாம் போகணும்னு ஆசைப்படுறாங்களோ, இந்த சம்சாரத்துக்கு திரும்ப வரக்கூடாதுன்னு யாருக்கெல்லாம் ஆசை இருக்கோ, அந்த ஆசைப்படுறவங்க எல்லாம் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அபியாச யோகத்தை பண்ணணும். இந்த அபியாச யோகம்ன்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே விஷயத்தை திரும்ப 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 ரிப்பீட் பண்றதுக்கு பேரு அபியாசம் அப்படின்னு பேர், ஆவருத்தி அப்படின்னு பேர். தைலதார மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம ஆவருத்தி பண்றோம் அப்படின்னா, தொடர்ந்து ஒரு சிந்தனை பண்றோம்னா அதுக்கு பேர் அபியாசம்னு பேர். இந்த அபியாச யோகத்தினால நம்ம என்ன பண்ண போறோம், எதை அபியாசம் பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கான மெத்தடையும் ஆச்சாரியார் சொல்றார். ஓமித்யேகாட்சரம் பிரம்ம. ஓம் என்ற இந்த ஏக அக்ஷரமே பிரம்மம். எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கணும், வஸ்துவா இருக்கக்கூடிய சுத்த பிரம்மம் பாத்தீங்க அப்படின்னா அது பாத்தீங்கன்னா அக்ஷரம்னு பேரு. அதை குறிக்கக்கூடிய நாமத்துக்கு பேரும் அக்ஷரம்னு பேர் வச்சிருக்கு. ஓம் என்ற அக்ஷரம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அக்ஷரம்ன்றதுக்கு அர்த்தம் அழிவில்லாதது. சப்த பிரம்மத்துக்கு பேர் பாத்தீங்கன்னா நாசம் இல்லாதது, அழிவில்லாதது சப்த பிரம்மம். சப்தத்தை நாசம் பண்ண முடியாது. இந்த சிருஷ்டி இருக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த சப்தம் இருக்கும். அதனால அதுக்கு பேர் அக்ஷரம் அப்படின்னு பேர். இந்த ஓங்காரம்ன்றது பாத்தீங்க அப்படின்னா சுத்த பிரம்மத்தை பிடிக்க முடியாதவங்களுக்காக இந்த ஓங்காரமானது சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா ஆச்சாரியர் எல்லா இடத்துலயும் சொல்லுவார், ஓங்காரத்தை பத்தி பேசும்போதெல்லாம் எப்படி சால கிராமத்துல பாத்தீங்கன்னா ஒரு விஷ்ணுவை தியானம் பண்றோமோ, ஒரு பானலிங்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு சிவபெருமானை எப்படி நம்ம ஒரு தியானம் பண்றோமோ, இது சிவன் அப்படின்னு, அதே மாதிரி ஓங்காரத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா பிரம்ம புத்தி பண்ணணும் அப்படின்னு ஆச்சாரியார் சொல்வார். இந்த ஓங்காரம்ன்றது என்ன அப்படின்னா பிரதீகம் அப்படின்னு பேர். பிரதீகம்னா என்ன அர்த்தம், நம்ம சிவலிங்கம் வச்சிருக்கோம், இல்ல சங்கு சக்கர கதாதாரியா பாத்தீங்கன்னா ஒரு விக்கிரகத்தை விஷ்ணுவை வச்சிருக்கோம். அது விஷ்ணுவான்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், அது விஷ்ணு இல்லை. ஏன் அப்படின்னா விஷ்ணுவோட தத்துவத்துக்கு பேரே என்ன சொல்லுவோம், வியாபகத்வாத் விஷ்ணு. சர்வ வியாபகமா இருக்கிறது தான் விஷ்ணு. அப்ப சர்வ விஷ்ணு எப்படி இருக்காரு, எல்லாமா இருக்கார். எல்லாமா இருக்கிற விஷ்ணுவை நம்மளால என்ன பண்ண முடியல அப்படின்னா எல்லாத்தையும் தியானிக்க முடியாது. இல்ல நான் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஆளா இருக்கேன். அப்ப எனக்கு பாத்தீங்க அப்படின்னா பெரிய புத்திலாம் இல்லை, பெரிய அளவுக்கு ஞானம் இல்லை, என்னோட விஷன் ரொம்ப லிமிட்டா இருக்கு. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு விக்கிரகத்துல சுவாமியை நம்ம பார்க்கணும், ஆராதனை பண்ணணும்னு வச்சிருக்கு. எல்லாத்துலயும் ஆராதனை பண்ண முடியாது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வேதாந்தத்துக்கு வந்தவங்களுக்கு என்ன சொல்லியிருக்க அப்படின்னா சர்வம் பிரம்மமயம் ஜெகத்து. இந்த மொத்த ஜெகத்தும் பாத்தீங்கன்னா பிரம்மமயமா தான் இருக்கு. ஆனா எனக்கு தெரியலையே சுவாமி அப்படின்னும் போது என்ன பண்ண அப்படின்னா ஒரு அடையாளத்தை வச்சுக்கிட்டு ஒரு விக்கிரகம் வச்சு நம்ம எப்படி பூஜை பண்றோமோ அதே மாதிரி உபாசனைக்கு என்ன பண்ணிருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நாமத்தை பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கு. எப்படி ஆராதனை அபிஷேக ஆராதனை பண்றதுக்கு உலகத்துக்கு அபிஷேக ஆராதனை பண்ண முடியுமா ஈஸ்வரன் அப்படின்னு பண்ண முடியாது. அப்ப ஏதாவது ஒரு சின்ன விக்கிரகத்தை வச்சு பண்றோம். அதே மாதிரி சர்வ வியாபகமா இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை, சுத்த பிரம்மத்தை நம்ம என்ன பண்ண முடியல, சிந்தனை பண்ண முடியல, தியானம் பண்ண முடியல. எனக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை. அப்ப நிர்குண நிராகாரத்தை என்னால ஸ்மரிக்க முடியாததுனால
ஒரு சின்னதா ஒரு பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எனக்கு தேவைப்படுது. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் பாத்தீங்கன்னா ஓம் என்ற பகவானோட நாமம். அந்த நாமத்தை பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றோம், முதல்ல பாத்தீங்கன்னா எப்படி உச்சரிக்கிறது அப்படின்ற விதிகள்லாம் பாத்தீங்கன்னா மேல நம்ம ஏற்கனவே அடிக்கடி சொல்லிட்டு தான் இருக்கிறது. ஓம் என்ற ஏக்க அக்ஷரம் தான் பிரம்மம். பிரம்மம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 விதமான பிரம்மத்தை பாத்தீங்கன்னா சாஸ்திரம் சொல்லுது. ஒன்னு சகுண பிரம்மம், இன்னொன்னு பாத்தீங்கன்னா நிர்குண பிரம்மம். ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா ஓங்காரத்தினால சொல்லப்படுது. பிப்பலாத மகர்ஷி திரும்ப திரும்ப பாத்தீங்கன்னா ஞாபகத்துக்கு வச்சுக்கிறோம். பிரஷ்னோபனிஷத்துல ஒரு முக்கியமான மந்திரம் சொல்றார். இந்த ஓங்காரம் பாத்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரம்ச அபரம்ச எது ஓங்காரா, ரொம்ப முக்கியமான மந்திரம். 5வது பிரஷ்னத்துல வருது 2வது மந்திரம். பரம் அபரம் என்ற ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஓங்காரம் தான். பரபிரம்மமும் ஓங்காரம், அதே நேரத்தில் சகுண பிரம்மம்ன்ற அபர பிரம்மமும் ஓங்காரம். அப்ப எப்படி சுவாமி இதை பண்றது அப்படின்னு கேட்கும் போது நமக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக நான் பாத்தீங்கன்னா சில உபனிஷத்து மந்திரத்தை சொல்றேன். அமிர்த பிந்து உபனிஷத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான வார்த்தை பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கு. சப்தாட்சரம் பரம் பிரம்ம யஸ்மின் க்ஷீணே யதக்ஷரம் தத்வித்வான் தியாயேத் அக்ஷரம் தியாயேத் யதிச்சேத் சாந்தி ஆத்மனஹ அப்படின்னு ஒரு இருக்கு மந்திரம். பாத்தீங்கன்னா அமிர்த பிந்து உபனிஷத்துல 16, 17 2 மந்திரங்கள் பாத்தீங்கன்னா நம்ம எடுக்கணும். 17வது மந்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டா, த்வே வித்யே வேதிதவ்யே சப்த பிரம்ம பரம் சயத் சப்த பிரம்மணி நிஷ்ணாதக பரம் பிரம்மாதி கச்சதி அப்படின்னு ஒரு சப்தம் இருக்கு. என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சாதகன் பாத்தீங்கன்னா இந்த வேதாந்தத்துக்குள்ளார நம்ம உள்ள வந்துட்டோம் அப்படின்னா சொல்லுது 2 விதமான பிரம்மங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். 2 பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும். த்வே வித்யே வேதிதவ்யே 2 விதமான பிரம்மங்களை நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். என்ன சுவாமி 2 பிரம்மம் அப்படின்னு கேட்கும்போது, சப்த பிரம்ம ஒன்னு பாத்தீங்கன்னா சப்த பிரம்மம்னு பேரு. இந்த சப்த பிரம்மத்துக்கு பேரு தான் என்ன பேரு, ஓங்காரம் அப்படின்னு பேரு. இப்ப நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறது அதுதான். கூடவே பாத்தீங்கன்னா பரம் பிரம்ம செயது, பரம் செயது எது பரபிரம்மமா இருக்கோ அதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். 2 பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும். இந்த சப்த பிரம்மம் நீங்க அபியாசம் பண்ண பண்ண என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நிர்குணத்துல இப்ப நம்ம போறோம்னு வச்சுங்க, யாரெல்லாம் நிர்குணத்துல நம்ம டிராவல் பண்றோமோ அவங்களுக்கெல்லாம் இந்த சப்த பிரம்மம் என்ன பண்ணும், நல்ல ஓங்காரத்தை சொல்ல 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 நம்முடைய வாசனைகள், நம்மளுடைய சங்கல்பங்கள், நம்மளுடைய மனசோட சஞ்சலம் எல்லாம் மெதுவா 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 நீங்கி போகும். இந்த நீங்கி போன பிறகு பாத்தீங்கன்னா சுத்திகரணத்தை பண்றதுதான் பாத்தீங்கன்னா இந்த ஓங்காரத்தோட வேலை. இந்த ஓங்காரம் எல்லாத்தையும் சுத்தப்படுத்திட்டு பாத்தீங்கன்னா நீங்க நிர்குணத்துல பாத்தீங்கன்னா சுத்த பிரம்மத்தை இங்கேயே அனுபூதி பண்றதுக்கு, இந்த வேதாந்தத்துல என்ன படிச்சீங்களோ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு தடையா இருக்கிற எல்லா அப்டக்கிள்ஸையும் நீக்கிறது தான் இந்த ஓங்காரம். இது நிர்குணத்துக்கு. இதே எனக்கு பாத்தீங்க அப்படின்னா சகுண ஈஸ்வரன் இடத்துலயே எனக்கு பக்தி இருக்கு சுவாமி அப்படின்னா, இந்த ஓங்காரம் தான் அந்த சகுண ஈஸ்வரன் அப்படின்னு நீங்க உபாசிக்க உபாசிக்க நீங்க அந்த சகுண பிரம்மத்தை அடையிறதுக்கு இது சாதனமா இருக்கு. அப்ப 2 எடுத்துக்கணும். ஓங்காரத்தை சகுண ஈஸ்வரனா தியானிச்சிங்கன்னா அரிச்சிராதி மார்க்கம் போய் பிரம்மலோகத்துக்கு போய் அங்கிருந்து முக்தி அடைகிறது, கிரம முக்தி. இதே ஓங்காரத்துக்கு உங்களுக்கு சாமர்த்தியம் இருந்துச்சுன்னா இங்கேயே ஓங்காரத்து மூலமா சுத்திகரணம்லாம் நடந்ததுக்கு பிறகு தான் பிரம்மமா இருக்கன்றது இங்கேயே அறிய முடியும். மந்திரம் தெளிவா சொல்லுது அமிர்த பிந்து உபனிஷத்துல 17 சப்த பிரம்மணி நிஷ்ணாதா. சப்த பிரம்மத்துல பாத்தீங்க அப்படின்னா எவன் பாத்தீங்கன்னா நிபுணன் ஆகின்றானோ, நிஷ்ணாத்தக அப்படின்னா யாரு சப்த பிரம்மம் சொல்லக்கூடிய ஓங்கார அபியாசத்துல நல்லா பிராக்டிஸ் பண்ணி 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 அகாரம் உகாரம் மகாரம் அதுக்கப்புறம் நாதம் அப்படின்னு வரிசையா கிரமமா ஒவ்வொன்றுத்திலையும் நல்ல எலிஜிபிலிட்டி வருதோ, நிபுணத்துவம் வருதோ, அவன் என்ன ஆகிறான், அந்த கிரமத்திலேயே போய் பரம் பிரம்மாதி கச்சதி, பரபிரம்மத்தை அறிகின்றான். பரபிரம்மம் என்ன சுவாமி அப்படின்னா துரியம்ன்றது தான் 4வது பாதம், அமாத்திரான்னு பேர். அகார உகார
மகாரம், நாதம், பிந்து, அதுக்கப்புறம் கலாதீதம். இந்த கலாதீதம்னு சொல்லக்கூடியதுதான் சுத்த பிரம்மம். அப்ப நீங்க ஆர்டர் என்ன போறீங்க அப்படின்னா, அகார உக்கார மகாரத்தை முடிச்சு நாதத்துல நின்று, நாதம் தான் ஈஸ்வரன். சிவபெருமான் வந்து பாத்தீங்கன்னா நாதஸ்வரூபியா இருக்கார். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அதையும் தாண்டி கலான்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா மாயா. அந்த கலை வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சகுனத்தோடது. அதை தாண்டிட்டீங்க அப்படின்னா என்னாகும், நிர்குண பிரம்மத்தை அடைய முடியும். அப்போ இந்த ஆர்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் தேறினா நல்ல எக்ஸ்பர்ட் ஆய் அகார உக்கார மகாரத்துல நல்ல எக்ஸ்பர்ட் ஆனவன் என்ன பண்றான் அப்படின்னா, அதையும் தாண்டி வந்து வேதாந்தத்துல சொல்லக்கூடிய நல்ல ஒரு குருநாதத்தை சிரவண மனனம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அந்த அகார உக்கார மகாரத்தையும் தாண்டி நான் சுத்த பிரம்மமா இருக்கேன்னு இங்கேயே எஸ்டாப்ளிஷ் ஆகும். அதனால என்ன சொல்லியிருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சப்தாட்சரம் பரபிரம்ம. சரி, இந்த சப்தம் எங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, ஓம் 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 நம்ம சொல்றோம். இந்த ஓம் சொல்லும் போது அகார உக்கார மகாரம் சேர்ந்து இருக்கிறது ஓம் நம்ம சொல்றோம். இதுக்கு பேரு சப்தாட்சரம் அப்படின்னு பேரு. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கல ஓம் ஏகாட்சரம் பிரம்ம, சப்தாட்சரம் அப்படின்னு பேரு. இந்த சப்தம் யஸ்மின்னு க்ஷீணே, எதனிடத்துல லயத்தை அடையுமோ, சப்தங்கள் எல்லாம் எதனிடத்துல லயத்தை அடையுமோ அந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா எத அக்ஷரம், எந்த அக்ஷர தத்துவத்துல இந்த சப்தங்கள் எல்லாம் போய் லயமாகுமோ, அகார உக்கார மகாரன்னு சொல்றதுக்கும் பேர் அக்ஷரம். இந்த அகார உக்கார மக்காரம் எந்த இடத்துல போய் லயத்தை அடையுதோ அந்த லயத்தை அடைகிற துரியத்துக்கும் பேர் வந்து பாத்தீங்கன்னா அக்ஷரம்னு பேர். ஓம் எந்த இடத்துல போய் லயமாகுதுன்னு பாருங்க. அகார உக்கார மகாரம் ஒவ்வொரு வாட்டி சொல்லி முடியும் போதும் அது எங்க போய் முடிகின்றதோ, ஓம் ஓம் ஓம். ஒரு ஓம்க்கும் நடுவுல இருக்கிற ஓம்க்கும் ஒரு கேப் இருக்கா? நடுவுல ஒரு ஓம்க்கும் இன்னொரு ஓம்க்கும் நடுவுல ஒரு கேப் இருக்கு. அந்த கேப் வந்து பாத்தீங்கன்னா அமாத்திரான்னு பேர். அந்த இடத்துல எந்த விஷயங்கள் அகார உக்கார மகாரம் லயமாயி அந்த எம்டினஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள வந்து பாத்தீங்கன்னா இறங்கிட்டு திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நிஷப்தமா இருக்க அசப்தமா இருக்கிற அதுக்கு பேர் அமாத்திரான்னு பேர். அதுக்கு பேர் துரியம்னு பேரு. அந்த துரியத்துக்கு பேர் தான் சுத்த பிரம்மம் பரபிரம்மம்னு பேர். சப்தங்கள் அகார உக்கார மகாரம்ன்ற இந்த சப்தமானது எதனிடத்துல லயத்தை அடைகின்றதோ அந்த அக்ஷரத்தை தத்வித்வான் அக்ஷரம் தியாயேத். யாருக்காவது நிர்குணத்தை அடையணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா, அந்த சாமர்த்தியம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, இந்த அக்ஷரம் அகார உக்கார மகாரம் லயமாக கூடிய அந்த நிர்குணத்தை வந்து பாத்தீங்கன்னா தியானம் செய்யட்டும். சாமர்த்தியம் இருந்தா நிர்குணத்தையே இங்க தியானம் பண்ண முடியும். எதிச்சேத்து சாந்தி ஆத்மனக, எவன் மோட்சத்தை இங்கேயே விரும்புகின்றானோ அவன் இதை செய்யட்டும். ஆனா எடுத்தோன்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது, நின்னு பாருங்க. ஓம் அந்த வெறும் எம்டினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் மாத்திரம் தான் இருக்கேன். யார் இருக்காங்க? சப்தங்கள் இல்லை, எதுவும் இல்லை, நான் மாத்திரம் இருக்கேன். அந்த நான் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம தத்துவம், துரிய பிரம்மம் அப்படின்னு பேர். அதுல நிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாமர்த்தியம் ரொம்ப வேணும் சாமி. அதனால என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல அகாரத்தை நல்லா அபியாசம் பண்ணுங்க, ஸ்தூலமா பண்ணுங்க. ஒரு வருஷத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சமயம் இருக்கும் போதெல்லாம் உட்கார்ந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா நல்லா ஸ்தூலமா பண்ணுங்க. நேற்று ஒரு சுவாமி வந்து என்ன பார்த்தார், வயசு வந்து ஒரு 60 வயசு இருக்கும். சுவாமி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜபமாலையை உருட்டி பண்ண சொல்றீங்க, நான் நடந்துகிட்டே பண்றேன் சுவாமி, நடந்துகிட்டே பண்றேன் அப்படின்னு அவர் சொல்றார். நான் எப்பவுமே நடந்துகிட்டே வந்து பாத்தீங்கன்னா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அப்படின்னு மந்திரம் சொல்லிக்கிட்டே போறோம் சுவாமி அப்படின்னு. யோகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, நடந்துகிட்டே அபியாசம் சித்திக்காது. அது வந்து பாத்தீங்கன்னா கவுண்டிங்ல இருக்காது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரம்மசூத்திரத்துல ஒரு நியமம் கொடுத்திருக்க ஆசீனாதிகரணம் அப்படின்னு. அந்த அதிகரணத்துல சொல்லுது, ஆச்சாரியார் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா ஆசீன சம்பவாத் அப்படின்னு ஒண்ணு சொல்ற. சூத்திரமே வந்து பாத்தீங்கன்னா ஆசீன சம்பவாத்
ஆசீனக சம்பவாத். ஆசீன சம்பவாத்ல சூத்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரு உட்கார்ந்து கொண்டு நல்ல ஸ்பைனல் கார்ட்லாம் ஸ்ட்ரைட்டா கழுத்தெல்லாம் நல்லா நேரா வச்சுக்கிட்டு உபாசனைய பண்றானோ அவனுக்கு தான் உபாசனை சித்திக்கும். நடந்துகிட்டு பண்றவனுக்கு மனசு சஞ்சலத்தை அடையும். சாஞ்சி உட்கார்ந்துகிட்டு பண்றவனுக்கு தூக்கம் வந்துடும். படுத்துக்கிட்டு பண்றவனுக்கு தூக்கம் வந்துடும். அதிகமா சாப்பிட்றவனுக்கு பாத்தீங்கன்னா உபாசனை பண்ணா தூக்கம் வந்துடும். அப்ப பாத்தீங்கன்னா ஆர்டர் வைக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்லா உட்கார்ந்துகிட்டு நித்தியம் ஒரு ஜபத்தை காலையிலயும் சாயந்தரத்திலையும் அதிகமான டைம் ஆவர்த்தி பண்ணணும். இதுல ஓங்காரத்துக்கு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஸ்தூல ஓங்காரம் அகாரத்தை நல்லா அபியாசம் பண்றது. அதுக்கப்புறம் சூக்ஷ்ம ஓங்காரம் அப்படின்றது மானச ஓங்காரம். ஸ்தூலத்தை பண்ணி 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 ஒரு நல்ல அபியாசம் வந்ததுக்கு பிறகு அதை அப்படியே உள்ளுக்குள்ளார அப்ளை பண்றது. அது பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் சொல்றாங்க, சுவாமி வெளியில லென்த் பண்ண முடியுது, ஆனா பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார லென்த் பண்ண முடியல சுவாமி அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம்? வெளியில பண்ணக்கூடிய அபியாசம் பத்தல. அப்ப வெளியில பாத்தீங்கன்னா ஸ்தூலமா ஓ இப்ப நான் சொன்னது பாத்தீங்க அப்படின்னா வாய் விட்டு சொல்றது அகார பிரதான ஓங்காரம் அப்படின்னு பேரு. ஸ்தூலம் அகாரத்துக்கு என்ன பேரு? ஸ்தூல ஓங்காரம் அகாரம். வாய் விட்டு சொல்லணும். அப்ப ஏகாந்தமா இருந்துகிட்டு ரூம்ல பூஜா ரூம்ல இருந்துகிட்டு ஒரு தீபத்தை போட்டு ஒரு சுவாமியோட படத்தை பாத்தீங்கன்னா கிருஷ்ணரோ இல்ல பாத்தீங்கன்னா சிவபெருமானோட போட்டோவை வச்சுக்கிட்டு இப்ப நான் சொல்லும் போது என்ன பண்றேன்னு தெரியுங்களா, ஆட்டோவா என்னோட கிருஷ்ணனோட இதை பாத்தீங்கன்னா எனக்கு இங்க புருவ மத்தியில மனசுக்குள்ளார பாத்தீங்கன்னா அந்த சித்திரத்தை மனசுக்குள்ளார நினைச்சுக்கிட்டு ஓங்காரத்தை பாத்தீங்கன்னா அபியாசம் பண்றது. அப்ப ஸ்தூல ஓங்காரத்தை பண்றதுக்கு பேர் தான் அகார ஓங்காரம். விராட்டு பிரணவம் அப்படின்னு அதுக்கு பேர். என்ன பேரு? விராட்டு பிரணவம். இதுல பாத்தீங்கன்னா போக 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 ஒரு 6 மாசம் 1 வருஷம் 2 வருஷம் டிபெண்ட்ஸ் எல்லாமே. இவங்களுக்கு யாருக்கு பாத்தீங்கன்னா நல்ல முறையில அபியாசம் ஆயிட்டே இருக்கோ அவங்க மெதுவா கண்ணை மூடி பாத்தீங்கன்னா பார்க்கணும். மெதுவா மெதுவா உள்ளுக்குள்ளார நீங்க இதே அளவுக்கு லென்த் பண்ண சாமர்த்தியம் வருது அப்படின்னா மனசு தானே, மனசுக்கு பெரிய சாமர்த்தியம் இருக்கு. என்ன பிராக்டிஸ் பண்றீங்களோ அது மனசு அப்படியே கிளிப்புள்ள மாதிரி உள்ளுக்குள்ளார சொல்லும். இதை காட்டிலும் வெளியிலையாவது எனக்கு சொல்றதுக்கு பிராணசக்தி தேவைப்படுது. அந்த லங்ஸ்ல நமக்கு எவ்வளவு காத்து இருக்கோ அந்த அளவுக்கு காத்து தான் நம்ம வெளியேற்ற முடியும், ஒரு லென்த் பண்ண முடியும். மனசுக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த லிமிடேஷன் இல்லை. நீங்க என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா மனசுல லென்த் பண்ணிக்கிட்டே போலாம். இப்ப என்னோட மனசுல இப்ப நான் வெளியில சொல்றது ஒரு 12 செகண்ட் 16 செகண்ட் பண்றேன்னு வச்சுங்க. இதே மனசுல சொல்லும் போது என்னோட ஓங்காரம் எவ்வளவு போகும்னா நான் நிப்பாற்று வரைக்கும் போயிட்டே இருக்கும். ஓம்
ஒரே ஓங்காரத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுங்களா? லென்த் மனசால பண்ணும்போது அங்க பிராணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிராணசக்தியெல்லாம் அங்க தேவை இருக்காது. எவ்வளோ லென்த் பண்ண முடியுமோ மனசுல பண்ண முடியும். இந்த அபியாசம் உங்களுக்கு எப்ப வரும் அப்படின்னா ஸ்தூல ஓங்காரத்துல பண்ணாதான் வரும். ஸ்தூல ஓங்காரம் ஏன் சுவாமி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் ஓங்காரம் உங்களுக்கு சொல்லி காட்டினேன் பாத்தீங்களா? எனக்கு கோல்டு இருக்கு இன்னைக்கு, நல்ல கோல்டு, நைட்டு ஃபுல்லா கோல்டு, மூச்சே விட முடியாம. ஆனா இப்ப நான் என்னோட வாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா நாபிக்கு கீழே இருந்து ஆரம்பிக்குது என்னோட. ஓ ஓ எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மியூசிஷியன் வந்து பாத்தீங்கன்னா சாதகம் பண்ணுவானோ, தண்ணியில நின்றுகிட்டு வந்து பாத்தீங்கன்னா தன்னோட ஸ்வரத்தை வந்து பாத்தீங்கன்னா அபியாசம் பண்ணுவானோ, அதே மாதிரி அபியாசி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்தூலமா பண்ணி 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 உங்களுக்கு இந்த நாபியில இருந்து கீழே இருந்து வரக்கூடிய பிராணன் நேரா ஃப்ரீயா உள்ள போயிட்டு வரணும். ஒரு 10 நிமிஷம் என் கூட என்ன சொன்னீங்கன்னா, இப்ப நான் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்னோட ஃபுல்லா நாதத்துக்கே வந்துடும். சவுண்டு ஓங்காரத்தோட ஸ்தூலமா சொல்லும் போதே நாதம் தெரிய ஆரம்பிக்கும். வெண்கல குரலா மெதுவா 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 வெண்கலமா ஆகும். உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லா மலங்களும் கிளியரா ஆயிட்டு வெறும் காத்து வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து வரும்னா பரான்னு சொல்லக்கூடிய நாபிஸ்தானத்துல இருந்து என்ன ஆகும், ஸ்தூலமா வெளிப்படும். இந்த ஓங்காரத்தை பண்ணி 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 ஒரு பெரிய அனுக்கிரகம் உண்டாகும். விராட்டோட அனுக்கிரகம் இல்லாம ஹிரண்ய கர்ப்பருக்கு பிரவேசம் பண்ண முடியாது. இந்த ஹிரண்ய கர்ப்ப பிரணவம்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா மானச ஓங்காரத்துக்கு பேர் தான் ஹிரண்ய கர்ப்ப பிரணவம். நல்லா பண்ணுங்க. ஒன்றும் யாருக்கும் வந்து வயசானவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் லிமிட் எடுத்துங்க. மீதி இருக்கிறவங்க எல்லாம் நல்லா டைம் எடுத்துக்கிட்டு 1 வருஷம் 2 வருஷம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு இந்த விராட்டு பிரணவம் என்ன பண்ணும் அப்படின்னா வெளியில இருக்கிற ப்ரொடெக்ஷனை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். எந்த டிஸ்டர்பன்ஸும் ஆகாம உங்களை வந்து உங்க சாதனையில அதிகமா மேல போறதுக்கு இந்த ஸ்தூல ஓங்காரம் தான் யூஸ் ஆகும். நீங்க டைரக்டா மனசுக்கு போனீங்க அப்படின்னா ஃபேஸ் பண்றதுக்கான சாமர்த்தியம் உங்களுக்கு இருக்காது. இப்ப சன்னியாசிகளா இருக்கிற நாங்களே வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்தை சூக்ஷ்மம் தான் சொல்றோம். சூக்ஷ்மமா சொன்ன எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் ப்ராப்ளம் நடக்கும்னு எனக்கு தெரியும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஒன்றும் இல்லை, இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, விடுறதுக்கு ஒன்றும் இல்லை, நாசமாகிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா சேஃபா நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட அனுஷ்டானத்துல கிளியரா இருக்கேன். என்ன நாசமாகும் அப்படின்னா ஸ்தூலம் நாசமாகும். நீங்க டைரக்டா மனசுக்கு வந்தீங்க அப்படின்னா ஹிரண்ய கர்ப்ப பிரணவத்தை பண்ணினீங்க அப்படின்னா நல்லா எனக்கு எஸ்டாப்ளிஷ் ஆக முடியுதுன்னா வெளியில இருக்கிறது எல்லாம் உங்களை என்ன பண்ணும், நாசம் பண்ணி உங்களை வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசியா ரோட்ல விட்டுரும். அதுக்கு தைரியம் இருந்தா மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா மானச ஓங்காரத்துக்கு வாங்க. இல்ல சுவாமி எனக்கு கொஞ்சம் பயம் சுவாமி, ஃபேமிலி இருக்கு, எனக்கு கொஞ்சம் இன்னும் நடுக்கம் இருக்கு, பயம் இருக்கு சுவாமி அப்படின்னா நல்ல முறையில என்ன பண்ணுங்க, விராட்டு பிரணவத்தை ஸ்தூலமா பண்ணி 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 நல்லா அபியாசம் நடந்து ஒரு பலம் கிடைச்சதுக்கு பிறகு மனசுக்குள்ளார வாங்க. அப்ப ஏஜ் ஆனவங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நாசமாகிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு 70 வயசுக்கு மேல இருக்காங்க, 65 வயசுக்கு மேல இருக்காங்க அப்படின்னா சுவாமி எனக்கு ஒன்றும் நாசமாகிறதுக்கு ஒன்றும் வெளியில இல்லை சுவாமி, பிஸ்னஸ் இல்லை, எதுவும் கெட்டு போறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லா பசங்களாம் கல்யாணம் ஆயிடுச்சு, எல்லாம் அவங்கவுங்க பார்த்துக்கிறாங்க,
எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை சுவாமி, எது ஆனாலும் பரவாயில்ல சுவாமி, நான் மட்டும் என்ன பண்ணுங்க மானசத்துக்கு வாங்க. அப்ப கிரகஸ்தாசிரமத்துல இருக்கவங்க ஒரு 50 வயசுல 55 வயசுல எல்லாம் இருக்கீங்க அப்படின்னா நல்லா ஒரு 5-6 வருஷத்துக்கு என்ன பண்ணுங்க, ஸ்தூல பிரணவத்தை பிரதானமா வச்சுக்கிட்டு விராட் பிரணவத்தை அபியாசம் பண்ணுங்க. மெதுவா அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய சர்க்கம்ஸ்டன்ஸை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த பிரகிருதி என்ன பண்ணும், அமைச்சு கொடுக்கும். அப்படி அமைச்சு கொடுத்ததுக்கு பிறகு மெதுவா நீங்க வந்து மானச ஓங்காரத்துக்கு வரும்போது அதுல எஸ்டாப்ளிஷ் ஆக முடியும். இல்ல அப்படின்னா என்ன ஆகும், விராட்டு பிரணவத்தை பண்ணாம நீங்க மனசுல வந்தீங்க அப்படின்னா மனசு வந்து பாத்தீங்கன்னா அடங்காது, அது சஞ்சலமா ஆகி என்ன பண்ணும், உங்களை உள்ள உட்காரவே விடாது. எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவிக்கு என்ன பண்ணணும், முதல்ல மனைவிக்கு தேவையானது எல்லாத்தையும் வந்து பண்ணாதானே, வெளியில ரொம்ப கைண்டா கேரா இருந்தா தானே வந்து பாத்தீங்கன்னா மனசுல இடம் பிடிக்க முடியும் ஒய்ஃபோட மனசுல. அப்ப வந்து நான் வந்து ஒண்ணுமே பண்ண மாட்டேன், ஆனா என்னோட ஒய்ஃப் வந்து எனக்கு ரொம்ப லவ்வபிளா இருக்கணும் அப்படின்னா எப்படி முடியாது? அப்போ ஒய்ஃபுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கணும், நல்லா கேர் பண்ணணும், நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் செக்யூரிட்டியை ஃபீல் பண்ண வைக்கணும். ரொம்ப நல்லா இருந்தீங்கன்னா அவங்க ஸ்தூல தேகத்துக்கு என்ன பண்ணணுமோ சாரி வாங்கி கொடுக்கறது, அவங்களுக்கு எங்கேயாவது கூட்டிட்டு போறது, இதெல்லாம் பண்ணும்போது சந்தோஷம் கிடைக்கிறது. இதே மாதிரி ஸ்தூல தேகம், பகவானோட ஸ்தூல தேகம் எது அப்படின்னா இந்த விராட்டு பிரணவம் தான் ஸ்தூல தேகம். அப்ப அந்த ஸ்தூல தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா நல்லா அபியாசம் பண்ணினா மட்டும்தான் உள்ளுக்குள்ளார ஈஸ்வரனோட சூக்ஷ்ம தேகம் ஹிரண்ய கர்ப்பர்னு பேரு, அங்க நீங்க உள்ள பிரவேசம் பண்ணி நல்ல முறையில செட்டில் ஆக முடியும். அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல ஓங்காரத்தை ஸ்தூலமா பண்ணுங்க. ஸ்தூலமா பண்ணதுக்கு பிறகு என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சூக்ஷ்ம பிராணனுக்கு பேர் தான் என்ன பண்ணிருக்கோம், பிரணவத்துக்கு பேரு ஹிரண்ய கர்ப்ப பிரணவம். மனசுல பண்றது என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஸ்தூல பிரணவத்தை யாரெல்லாம் வேதாந்தம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்கள நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, சூக்ஷ்மம் பண்ணவே பண்ணாது. அப்படி பண்றதா இருந்தா ஈவினிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வயசானவங்க, இப்ப நம்ம பார்வதி அம்மா இருக்காங்க, தனமாமி இருக்காங்க, கொஞ்சம் ஏஜ் ஆயிருக்கு, நிறைய ஏஜ் ஆயிருக்கு. இப்ப பார்வதி அம்மா நல்லா பண்றாங்க எனக்கு தெரியும். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இனிமே வந்து பாத்தீங்கன்னா எதுவும் ட்ரபிள் இல்லை, அவங்க பாட்டுக்கு பண்ணிட்டு இருக்கலாம். இந்த சிரவண காலத்துல என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மானசீக ஓங்காரத்தை ஹிரண்ய கர்ப்ப பிரணவத்தை பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சிரவணம் சரியா நடக்காம போகுது. மனசு வந்து பாத்தீங்கன்னா லயம் ஆக ஆரம்பிச்சு. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈவினிங் டைம்ல ஒரு கொஞ்சமா மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எப்பவுமே பிரதானமா ஒரு 2 மணி நேரம் ஓங்காரம் ஸ்தூலம் பண்றீங்க அப்படின்னா மனசுக்குள்ளார ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் வச்சுங்க போதும், அதுக்கு மேல பண்ணவே பண்ணாது. சிரவணம் காலம் ஃபுல்லா இப்படியே பண்ணு. மனனத்துக்கு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா சிரவணம் ஆயிடுச்சு சுவாமி, எனக்கு இனிமே ஆச்சாரியர்கிட்ட இருந்து பாடம் கேட்கணும்னு அவசியம் இல்லை, நான் உட்கார்ந்து என்னோட இஷ்டப்படி மனனம் பண்றேன் அப்படின்னா மனன காலத்துல வந்து பாத்தீங்கன்னா உகார பிரதானமா மானசீக ஓங்காரத்தை சொல்றது. அதுக்கு என்ன பேரு, உகாரம் அப்படின்னு பேரு. மனசுதான் உகாரம், வாயில சொன்னா அகாரம். அப்ப மனசுல பண்ணுவீங்க. இப்ப டெய்லி பாடத்துக்கு வரணும்னு அவசியம் இருக்காது. நல்லா வந்து பாத்தீங்கன்னா அந்த கரண சுத்தி ஆக 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 நான் என்னெல்லாம் சொன்னேனோ அதெல்லாம் உங்களுக்கு ஸ்புரிக்க ஆரம்பிக்கும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமானது. அதனால மந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமிர்த நாதோபனிஷத்துன்னு உங்களுக்கு ஒரு உபனிஷத்து எடுத்திருக்கேன். அந்த அமிர்த நாதோபனிஷத்துல முதல் மந்திரம் சொல்லுது, என்ன பண்ணுதுன்னா, சாஸ்திரான் யதீத்ய மேதாவி அப்யஸ்ய ச புனః புனः பரமம் பிரம்ம வித்யாயா உல்காவத் நான்யதோஸ் உத்ஸ்ருஜேத். ரொம்ப அற்புதமான மந்திரம். ஒண்ணு அமிர்த நாதோபனிஷத்துல இருக்கிறது. சாஸ்திரத்தை முறையா குருநாதர் மூலமா முழுசா கேட்டு முடித்தவன். இப்ப நீங்க கேட்கல, இன்னும் போயிட்டு இருக்கு, இன்னும் 2-3 வருஷம் போகும். அப்ப இன்னும் 2-3 வருஷம் பிருகதாரண்யம் பிரம்மசூத்திரம் போற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாடம் கேட்கணும். கேட்காம புத்தியில இருக்கக்கூடிய அந்த அன்வான்ட் தாட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகாது, சந்தேகம் எதுவும் போகாது. அப்ப முறையா வந்து பாத்தீங்கன்னா 2-3 வருஷம் நல்லா ஓங்காரத்தை ஸ்தூலமாவே அபியாசம் பண்ணுங்க. ஆயிடுச்சா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரத்தை முழுசா அத்தியனம் பண்ணின மேதாவி. மேதாவின்றதுக்கு அர்த்தம் சிரவணத்தை செய்தவன். அபியஸ்ய புனப்புனக, திரும்ப என்ன பண்ணணும், ஏகாந்தமா உட்கார்ந்துக்கிட்டு ஒரு நாளைக்கு ஒரு பாடம் 2 பாடம் கையில எடுத்து வச்சுக்கிட்டு விசாரம் பண்ணணும். மீதி காலம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், அபியாசம் பண்ணணும் திரும்ப திரும்ப.
அபியஸ்ய புனப்புனக, திரும்ப திரும்ப ஓங்காரத்தை அபியாசம் பண்ணணும். பரமம் பிரம்ம வித்யாயா, இந்த பரபிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா என்னது, ஒண்ணு பாடத்தை கேட்டு மனனம் பண்ணிக்கணும், நேத்தி பண்ணணும். அதுக்கு சப்போர்ட்டா என்ன பண்ணணும், இந்த ஓங்காரத்தை உக்காரத்தை பண்ண 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 இந்த பிரம்ம வித்யா மூலமா அதை மட்டும் கிரகணம் பண்ணிக்கிட்டு உல்காவத்து நாண்யத்தோ சிறுஜேத். உல்காவை வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி கொல்லிக்கட்டையை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், சமையல் செஞ்சு முடிச்சோம் தூக்கி போட்டுறோம்ல, அணைச்சிடறோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லா சப்தங்களையும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஓங்காரத்தை பிடிச்சிட்டு மற்றது எல்லாத்தையும் அந்யா வாச்சம் விமுஞ்சத்தை, மற்ற எல்லா சப்தங்களையும் விட்டுட்டு வெறும் ஓங்கார சரணாகதி பண்ணிக்கிட்டு இருக்கணும். சரி, இந்த ஓங்காரம் பண்ணும்போது மனன காலத்துல எப்படி பண்ணணும்? ஓங்காரம் ரதமாருஹ்ய, அமிர்தநாத உபனிஷத்துல 2வது மந்திரம். ஓங்காரம் ரதமாருஹ்ய விஷ்ணும் கிருத்வாத சாரதிம் பிரம்மலோகபதான் வேஷி ருத்ராராதன தத்பரஹா. என்ன பண்ணணும்? மனன காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரம்ன்ற ரதத்துல ஏறி உட்கார்ந்துக்கணும், ஆரூடமாகணும். ஏறி உட்கார்ந்துக்கிட்டு விஷ்ணும் கிருத்வா அதசாரதி, மனன காலத்துல ஃபுல்லா என்ன பண்ணணும்? உகார பிரதான ஓங்காரம். அதுக்கு என்ன பேரு? விஷ்ணு பகவான் இரண்ய கர்ப்பர் அப்படின்னு பேரு. அதனாலதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சூக்ஷ்ம பிரணவம் அப்படின்னு பேரு, மனசுக்குள்ளார பிரணவத்தை சொல்றது. சிரவண காலத்துல ஸ்தூல பிரணவம் விராட்டு பிரணவம், மனன காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாங்கெல்லாம் மனனம் பண்றதுனால நாங்க மனசுக்குள்ளார ஓங்காரத்தை தான் மனசுலதான் சொல்லுவோம். அப்ப யாரு சாரதி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உகாரம் தான் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு பகவான், அவர் தான் சாரதி. தேர் ஓங்காரம், சாரதி விஷ்ணு பகவான். என்ன என்ன இதை வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட லட்சியம் என்ன சுவாமி அப்படின்னா பிரம்மலோக பதான்வேஷி, பிரம்மலோக பதத்தை வந்து பாத்தீங்கன்னா அடைவதற்காக சாமர்த்தியம் இருந்தா இங்கேயே பிரம்மலோகம், பிரம்ம ஏவ லோகம் பிரம்மலோகம், இங்கேயே பிரம்மத்தை அடைகிறது. அகார உகார மகாரம், மகாரத்தை தாண்டி நாதம், நாதத்தை தாண்டி அந்த கலா, கலாவை தாண்டி கலாதீதம், இங்கேயே முடிஞ்சா. என்னால முடியல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பிளான் பி என்ன பண்றது? ஓங்காரத்திலேயே நின்று பிரம்மலோகத்தை அடைகிறது. என்ன கதி? உத்தராயண கதி வழியா. அப்ப இந்த ரெண்டுத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னு கேட்டா பிரம்மலோக பத அன்வேஷி, பிரம்மலோகத்தை அடைவதில் தேடுதல் உள்ளவனாக என்ன பண்ணணும்னு கேட்டா ருத்ர ஆராதன தத்பரக, ருத்ராராதன தத்பரக. ருத்ரன் யார் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சொல்றோம்ல மகாரம் தான் வந்து பாத்தீங்கன்னா ருத்ரன். அப்போ மனன காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா உகார பிரதானமான ஓங்காரம், மனசுக்குள்ளார சொல்லக்கூடிய ஓங்காரம், அதை நல்லா பண்ணிக்கிட்டே வரணும். அவர் தான் சாரதி. நம்மளுடைய லட்சியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ருத்ரன் சர்வத்தையும் நாசம் பண்ணக்கூடிய ருத்ரனோட அனுகிரகம் உண்டாகணும். அவர் தான் அந்தர்யாமியா வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஈஸ்வரனா இருக்கார். அப்ப அந்த ருத்ரனை வந்து பாத்தீங்கன்னா அடையணும்ன்ற தத்பரனா இருந்துகிட்டு அதையே அடையணும்ன்ற எண்ணத்தோடு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் என்ன பண்ணணும்? அபியாசத்தை பண்ணட்டும். அகார உக்கார மகாரம் முடிஞ்சு நாதத்துல போய் நின்னுட்டீங்கன்னா நாதம்ன்றதா ருத்ரன் பேரு. மகாரம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் மகாரம் சொல்லுவீங்க, அதுக்கப்புறம் மகாரம் லென்த் ஆக ஆரம்பிக்கும். ஓம் ஓம் இதை வந்து பார்த்தீங்கன்னா லீவு கிடைச்சது அப்படின்னா இப்போ சிவராத்திரி வருது, சிவராத்திரியில் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு பண்ணாதீங்க, தூங்கிடுவீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் சொல்கிற மாதிரி ஒரு மணி நேரம் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல சத்துவகுணம் நல்ல அபியாசமாக இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஃப்ரெஷ் ஆகிடுவீங்க. இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஓம் 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 இப்படி இந்த ஸ்தூல ஓங்காரம் தானே, இந்த ஸ்தூல ஓங்காரத்திலேயே மகார பிரயோகம் பண்ணினீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா
ஒரு மணி நேரம் பண்ணீங்கன்னா படுத்து தூங்கிடுவீங்க. நல்ல டீப் ஸ்லீப் வந்து உங்களுக்கு. அது மாதிரி ஒரு ஸ்லீப் நீங்க பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு நல்ல தூக்கத்தை வந்து ஆழ்ந்த தூக்கத்தை கொடுக்கறது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இந்த மகாரம் தான் வந்து பாத்தீங்கன்னா ருத்ரன். இந்த மகாரத்தை வந்து பாத்தீங்கன்னா நல்ல அபியாசம் பண்ண பண்ண எங்க மகாரம் பண்ணணும்? உள்ளுக்குள்ள. மகாரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அகாரம் ஸ்தூலம், உகாரம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா சூக்ஷ்ம மானசீக ஓங்காரம். மானசீக ஓங்காரத்திலிருந்து நீங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட்லாம் எடுத்துக்கிட்டு மகாரத்தெல்லாம் பண்ண முடியாது, நாதத்துக்கு போக முடியாது. இந்த ஹிரண்ய கர்ப்பர்னு சொல்லக்கூடிய அந்த உகாரம் விஷ்ணு பகவானே சாரதியா இருந்துகிட்டு உங்களை கொண்டுட்டு போய் என்ன பண்ணுவாரு? இந்த மகாரத்துல லேண்ட் பண்ணுவார். மகாரம் இது அப்படின்னா அந்த மனசு நாசமாகி, மனசு என்ன ஆயிடும்? நாசமாயிடும். மனசுல இருக்கக்கூடிய தாட் எல்லாம் நஷ்டமாகி போய் வெறுமனே பிராணன் மாத்திரமா நிக்கிறதுக்கு பேர் தான் மகாரம். ருத்ரன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய பிராணன் தான் ருத்ரன். எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிட்டு ஸ்வாகா பண்ணிட்டு சம்பர்க பிராணன் அப்படின்னு பேரு. சாந்தோக்கியத்துல அதுக்கு பேர், ருத்ரனுக்கு பேர் என்ன பேரு? சம்பர்க பிராணன் பேரு. எல்லாத்தையும் ஸ்வாகா பண்ணிட்டு தூக்கத்துல யாரு இருக்கா? வெறும் பிராணன் மட்டும் போயிட்டு இருக்கும். அந்த பிராணனுக்கு பேர் தான் மகாரம்னு பேரு. வாக்குல சொன்னா அகாரம் விராட்டு பிரணவம், மனசுல சொன்னீங்கன்னா உகாரம் ஹிரண்ய கர்ப்ப பிரணவம். அதே வந்து பாத்தீங்கன்னா மனசு அடங்கி போய் தூக்கத்துல மனசு இருக்கா? இல்ல, வெறும் பிராணன் மாத்திரம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு மகாரம்னு பேரு. அந்த மகாரத்திலிருந்து ஒரு நாதம் உண்டாகும். அந்த நாதம் தான் வந்து பாத்தீங்கன்னா அனாதி காலத்திலிருந்து அனந்த காலம் வரைக்கும் சிருஷ்டி இருக்கும் போதெல்லாம் ஒரு நாதம் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கும். அதுதான் சிவனோட சுபாவம். அதுதான் வாஸ்தவத்துல ருத்ரன். என்ன பண்ணும் சுவாமி அப்படின்னா எல்லாத்தையும் சுவாகா பண்ணிட்டு ஆனந்தமா சுகஸ்வரூபமா அந்த சிவபெருமான் வந்து மட்டும் இருப்பார். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்தோட லட்சியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அகாரத்தை பண்றவனுக்கு லட்சியம் உகாரம், உகாரத்தை பண்றவனுக்கு லட்சியம் மகாரம், நாதம். இது வரைக்கும் நாதத்தை பண்ணி பண்ணி உங்களுக்கு அபியாசம் நல்லா ஆயிட்டு இருக்கு சுவாமி அப்படின்னா என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னா அமிர்த பிந்து உபனிஷத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமானது ஒன்று சொல்லுது. அமிர்த பிந்து உபனிஷத்துல 7வது மந்திரம் 8வது மந்திரம் சொல்லுது. ஸ்வரேன சந்தயேத் யோகம். நம்ம ஓங்கார அபியாசம் பண்ணும்போது இந்த ஸ்லோகத்தை ரெகுலரா சொல்லிட்டு இருந்தோம் மங்களாச்சரணம் மாதிரி. ஸ்வரேன சந்தயேத் யோகம் அஸ்வரம் பாவயேத் பரம் அஸ்வரேன ஹி பாவேன பாவோ நாபாவயிஷ்யதே. ரொம்ப அருமையானது. ஸ்வரம் அப்படின்னு அபியாசத்தை பண்ண வேண்டும். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்வரத்தோடு இணைய வேண்டும். ஸ்வரேன சந்தயேத் யோகம். யோகம்ன்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்வரம். உள்ளுக்குள்ளார ஸ்வரம் எது அப்படின்னா ஸ்வரம்னா உயிர்னு அர்த்தம். ஸ்வரம்னா என்ன அர்த்தம்? உயிர். எந்த உயிர் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணன். அந்த பிராணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாதம் இருக்கு, அநாகத சப்தம்னு பேரு, அத ஈஸ்வரவாணின்னு பேரு. அதுக்கு பேர் தான் ஸ்வரம் அப்படின்னு பேரு. அப்ப நம்ம கவனம் எங்க இருக்கணும் அப்படின்னா நிதித்தியாசனத்துக்கு போறவன் சிரவணத்துல அகாரம், மனனத்துல உகாரம் மானசீக ஓங்காரம். அது மெதுவா மெதுவா கொண்டு போய் என்ன பண்ண நிதித்தியாசனத்துல உங்களுக்கு என்ன கொண்டு போய் விட்டுரும்? நாதத்துல கொண்டு போய் சிவபெருமான்கிட்ட போய் சேர்த்துரும். விஷ்ணு வந்து பாத்தீங்கன்னா மானச ஓங்காரம் அவர் போயிடுவார், இரணிகர்பர் போயிடுவார், வெறும் நாதம் மட்டும் மிச்சம் இருக்கும். அந்த நாதத்தை கேட்க 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 சிவபெருமானை நீங்க தரிசனம் பண்ற மாதிரி நாதத்தை கேட்டு 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 அபியாசம் பண்ணணும். ஸ்வரேன சந்தயேத் யோகம். யோகத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? அந்த ஸ்வரத்தோடு சேர்ந்து 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 அபியாசம் பண்ணணும். அஸ்வரம் பாவயேத் பரம். இதுக்கப்புறம் இங்கேயே ஜீவன் முக்தி வேணும்ன்றவன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஸ்வரத்தையும் தாண்டி நான் 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 சொல்லக்கூடிய நானுக்கு போயிடணும். ஸ்வரத்தோட உயிரை விட்டீங்க அப்படின்னா ராயலா வந்து பாத்தீங்கன்னா எங்க போயிடலாம்? சாயுச்சிய பதவிக்கு பகவானோட ஒன்றிணைஞ்சு விடலாம். இதான் பிராண உபாசனையோட உச்சம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்வரத்தோடு இணைஞ்சு போறது, ஸ்வரத்தோடு இணைஞ்சு போறது, நாதத்தோடு இணைஞ்சு போறது, சிவபெருமானோட ஜீவன் ஒன்னா ஆயிடுறது. இதுக்கு பேரு ஸ்வரத்தோட இணைஞ்சு இருக்கிறது. நீங்க சாமர்த்தியம் இங்கேயே இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்வரத்தையும் தாண்டி அஸ்வரம் பாவயேத் பரம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நான் அந்த ஸ்வரத்தையும் ஹியரிங் பண்றவன், நான் அறிபவன், நான் திரஷ்டா, நான் தான் பிரம்மமா சுத்த பிரம்மமா இருக்கேன்.
இந்த நாதமும் கூட பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வரன். இந்த நாதமும் கூட மாயையோடு சேர்ந்தது. நான் அதையும் பார்ப்பவன். இந்த பிராணன் பாத்தீங்கன்னா நான் இல்லை, இந்த நாதம் நான் இல்லை, நான் சுத்த சைத்தன்யம், சுத்த பிரம்மம் அப்படின்னு அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு. அதுக்கு என்ன பேரு? அஸ்வரம்னு பேர். அஸ்வரம்னா என்ன சுவாமி அப்படின்னா அசப்தம். பிரம்மத்துக்கு லட்சணம் அசப்தம், அரூபம். அப்ப ஸ்வரத்துல கூட என்ன இருக்குன்னா ஒரு அநாகத சப்தம் இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா சுத்த பிரம்மத்துல அதுக்கு என்ன பேரு? அசப்தம்னு பேரு. துரியம் பாத்தீங்கன்னா அசப்தம். அந்த துரியமா நான் இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிரம்மமா நான் இருக்கேன் அப்படின்னு பாவிக்க வேண்டும். பிரம்மபாவம் அப்படின்னு பேரு, முக்கியமானது. அந்த பிரம்மபாவத்தை பண்றது மூலமா அஸ்வரேன ஹி பாவேன, அஸ்வரமா இருந்து 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 அபியாசம் பண்றது. ஓங்காரத்துக்கும் இன்னொரு ஓங்காரத்துக்கும் நடுவுல இருக்கிற ஸ்பேஸ், அதுக்கு பேர் தான் அஸ்வரம்னு பேரு. அதுக்கு பேர் தான் பாத்தீங்கன்னா அமாத்திரான்னு பேரு. அந்த அஸ்வரத்திலேயே இருந்து இருந்து கேப், ஒரு ஓங்காரத்துக்கு இன்னொரு ஓங்காரத்திலையும் எந்த தாட்டும் இல்லாத அந்த இடத்துல நின்று பழகிறது. எடுத்தோன்னா அது நடக்காது. நம்மளால ஒரு செகண்ட் கூட நிற்க முடியாது. அது கூட மனசு வேலை செஞ்சிடும். ஏன்னா நீங்க உக்காரம் சொல்லி மனசை நாசம் பண்ணலன்னு வச்சுங்க. ஓம் ஓம் சொல்லி பாருங்க. ஒரு ஓம் சொல்லி அடுத்த ஓம் சொல்றதுக்குள்ளார தாட்லெஸ்ஸா எவ்வளவு நேரம் நிற்க முடியுதுன்னு பாருங்க. ஒரு ஓம் சொல்லி அடுத்த ஓம் சொல்றதுக்குள்ளார நடுவுல பாத்தீங்கன்னா தாட்லெஸ்ஸா எவ்வளவு நேரம் நிற்க முடியுதுன்னு பாருங்க. நம்மளால செகண்ட்ஸ் கூட நிற்க முடியாது. ஏன் தெரியுங்களா? மனசை விட்டு வச்சிருக்கோம். மனசுல இருந்து பாத்தீங்கன்னா அப்படியே தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அப்ப அதனால துவைத்தம் ஆயிடும். அங்க சப்தம் வந்துடும் உங்களுக்கு. அப்போ இந்த ஒரு ஓங்காரம் சொல்லி இன்னொரு ஓங்காரம் சொல்லி அந்த இடத்துல கேப் தாட்லெஸ்ஸா இருக்கணும் அப்படின்னா அந்த தாட்டுன்ற மனசை நீக்கிறதுக்காகத்தான் உகார பிரதானம் பண்ணணும். உகாரம் சொல்லி சொல்லி மானசீக ஓங்காரம் சொல்லி சொல்லி சொல்லிதான் அது என்ன ஆகும்? அங்க இருக்கக்கூடிய மனசுல இருக்கிற எல்லா தாட்ஸையும் ரிமூவ் பண்ணிட்டு தானும் பகவான் என்ன பண்ணுவார்? விஷ்ணு பகவான் தானும் பாத்தீங்கன்னா சிவனோட அந்தர்யாமியோட ஐக்கியமாயிடுவார். இப்ப மனசு இல்லாம போய் பிராணனுக்கு போயிடுவீங்க. நீங்க இது பாத்தீங்கன்னா நாதத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னாவே அங்க மனசு இருக்காது. நாதத்திலேயே மனசு இருக்காது அப்படின்னா வெறும் பிராணன் மட்டும் போயிட்டு இருக்கும். தூக்கத்துல எப்படி இருக்கோ அது மாதிரி உட்கார்ந்து ஒருத்தன் இருப்பான், மனசே இருக்காது அந்த இடத்துல. அதுக்கப்புறம் அந்த நாதத்தையும் கடந்து பாத்தீங்கன்னா நாதமும் சப்தம் இருக்கு. அதனால அதையும் கடந்து அந்த எம்டினஸ், ஒன்றும் இல்லை நான் மாத்திரம் இருக்கேன் அப்படின்னு போகும்போது ஒன்றும் இல்லையா இருக்கும். ஒன்றும் இருக்காது, எந்த தாட் இருக்காது, இந்த லோக்கம் இருக்காது, எதுவுமே இருக்காது. வெறும் தான் 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 மாத்திரம் இருக்கிறது. அதுக்கு பேரு அஸ்வரம் அப்படின்னு பேரு, அசப்தம் அப்படின்னு பேரு. அதுதான் பாத்தீங்கன்னா அதோட பாவத்தினால பாவோ நாபாவ இஷ்யதே. அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அப்ப பாத்தீங்கன்னா அஸ்வரம்னு சொல்லக்கூடிய பாவத்தினால, அஸ்வரம்னா என்னது? நான் மாத்திரம் தான், ஸ்வரம் இல்லை. அங்க எல்லா சப்தங்களும் அடங்கி இருக்கிற அந்த அஸ்வரத்தோட பாவத்தினால நான் அந்த பாவமா இருக்கேன் அப்படின்னு பாவோ ந பாவ இஷ்யதே. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உலகத்தோட அபாவமானது அடையப்படுகின்றது. இந்த ஜெகத்தே, இந்த சம்சாரமே இல்லாததா ஆகின்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா மந்திரம் சொல்லுது. ததேவ நிஷ்கலம் பிரம்ம நிர்விகல்பம் நிரஞ்சனம். அமிர்த பிந்து உபனிஷத்துல 7-8 8வது மந்திரம் சொல்லுது. ததேவ நிஷ்கலம் பிரம்ம, எந்த சமயத்துல தான் மாத்திரம் நின்று அஸ்வரமா இருக்கக்கூடிய தான் மாத்திரம் மிச்சம் இருந்து மற்றதை எல்லாம் இல்லாம போச்சோ, ததேவ நிஷ்கலம் பிரம்ம, அதுதான் நிஷ்கலமா இருக்கக்கூடிய பிரம்மம், நிர்குண பிரம்மம். நிர்விகல்பம் நிரஞ்சனம், அந்த இடத்துல எந்த கல்பனையும் இல்லாதது, நிர்விகல்பம். நிரஞ்சனம், அந்த இடத்துல மாயையும் இல்லாம போச்சு. ஏன் அப்படின்னா ஸ்வரமும் கூட யாரோடது அப்படின்னா மாயையோடு சேர்ந்து பகவான் இருக்கார், சிவபெருமான் இருப்பார். மாயையோடு சேர்ந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் இருக்கும் போதுதான் ஈஸ்வரன். அதுதான் நாதம்னு பேரு. அப்ப அந்த நாதத்தை தாண்டி போகும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா கலாவும் இல்லாம போயிடும். கலான்றதுதான் மாயா. அந்த கலையும் இல்லாம போச்சு அப்படின்னா மறைப்பில்லாதவன் ஆகின்றான். எந்த ஒரு மறைப்பும் இல்லாம போயிடுது. என்ன ஆகிற ஆவரணம் எதுவுமே இல்லாம போயிடுது, மாயா இல்லாம போகுது. அதுக்கு பேரு நிரஞ்சனம்னு பேரு, தான் தானா இருத்தல். தத்து பிரம்ம பிரம்மாகமிதி ஞாத்வா,
அந்த பிரம்மம் நான் என்று அறிந்து பிரம்ம சம்பத்தியதே துருவம், அந்த பிரம்மத்தை பாத்தீங்கன்னா அவன் அடைகின்றான். இதுதான் பாத்தீங்கன்னா நிர்குணத்துக்கான. அப்ப பாத்தீங்கன்னா மந்திரம் ரொம்ப தெளிவா இருக்கு. அப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிரவண காலம் ஃபுல்லா என்ன பண்ணுங்க, ஸ்தூல அகாரத்தை ஓங்காரத்தை சொல்லுங்க. மனன காலத்துல பாத்தீங்கன்னா மானசீக ஓங்காரத்தை சொல்லுங்க. அப்புறம் நிதித்தியாசனத்துக்கு போகும்போது என்ன பண்ணுங்க, மகாரத்தை சொல்லி மெதுவா மெதுவா மெதுவா. இப்ப மகாரத்தை சொல்லாதீங்க, நாங்களே மகார பிரயோகம் பண்றது இல்லை. எனக்கு எந்த வேலையும் இல்லை அப்படின்னா மட்டும்தான் மகாரம் பண்ணணும். மகாரம் பண்ணினா எந்த வேலையும் பண்ண முடியாது, எந்த வேலையும் பண்ண முடியாது. இந்த 3 நாள் சிவராத்திரி வருது பார்த்தீங்களா, ஒவ்வொருத்தையா ட்ரை பண்ணுங்க. சிவராத்திரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மகாரத்தை ட்ரை பண்ணுங்க. மகாரத்தை நாள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உபவாசம் இருந்துக்கிட்டு மகாரத்தை சொல்லி பாருங்க. எந்த வேலையும் ஒரு 2 மணி நேரம் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த நாள் ஃபுல்லாக உங்களால் ஒன்று தூங்கிடுவீங்க, சிவராத்திரி கண்டுபிடிக்க முடியாது. இல்லை அப்படின்னா ஃபுல் மைண்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரெஷ், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஆகி போய் என்ன பண்ணும், அப்படியே பளிச்சுன்னு ஆகிடும் உங்களுக்கு, மனசு பிரசன்னமாக ஆகிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் உட்காரத்தை ஒரு நாள் ஃபுல்லாக பண்ணி பாருங்க. உட்காரத்தை பண்ணும்போது எந்த அளவுக்கு இந்த புத்தி ரொம்ப ஷார்ப்பாக இருக்குன்னு பாருங்க. இப்போ நாங்களாம் உட்காரம் சொல்றதுனால என்னன்னா ஃபுல்லா அவேர்னஸ் இருக்கும், ஃபுல் அவேர்னஸ் உட்காரத்தோட. இந்த அகாரம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்தூல ஓங்காரம் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சொசைட்டி உங்களை எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணவே பண்ணாது. உங்க வீட்டில் ப்ராப்ளம் வராது, வெளியில இருந்து ப்ராப்ளம் வராது. நீங்க அனுஷ்டானத்துல நல்லா போக முடியும். அதுக்கு அகார பிரயோகம் பண்ணணும். அப்ப இந்த ஓங்காரத்தில் இந்த 3 நின்னோம் அப்படின்னா கிரமமுக்தி. இதை தாண்டி அஸ்வரம் சொல்லக்கூடிய, அசப்தம் சொல்லக்கூடிய துரியத்துல நின்று தான் துரிய பிரம்மம்னு அறிஞ்சோம் அப்படின்னா இங்கேயே ஜீவன் முக்தி. அதான் பரம் அபரம் எது ஓங்காரங்க. பரபிரமும் இந்த ஓங்காரம் தான், அபரபிரமும் இந்த ஓங்காரம் தான். துரியம் பாத்தீங்க அப்படின்னா ஆதார தத்துவம். 3த்தையும் வியாபிச்சு, அகார உக்காரம் அகாரத்தை வியாபிச்சிருக்கிறது ஓங்காரம், துரிய ஓங்காரம் அப்படின்னு இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஓமித்யேகாட்சரம் பிரம்ம வியாகரன் மாமனுஸ்மரன். இந்த அத்தியாயத்துல போயிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிர்குண பிரம்மத்தை அடையிற பிரகரணம் இங்க இல்லை உங்களுக்கு. நான் என்ன பண்ணிருக்கேன், சும்மா இதை சொல்றதுக்காக இதை சொல்றேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சகுண ஈஸ்வரனை அடையக்கூடிய கிரமமுக்தி சாதனமா தான் இங்க ஓங்காரம் சொல்லப்பட்டிருக்கு. அமிர்த பிந்து உபனிஷத்து, அதே மாதிரி நம்ம அமிர்த நாத உபனிஷத்து, அதே மாதிரி மாண்டுக்கிய உபனிஷத்து, இது மாதிரி உபனிஷதங்கள் சுத்த பிரம்மத்தை அடையிறதுக்கானத சொல்லுகின்றன. ஆனா இந்த 8வது அத்தியாயம் ஓங்காரத்தோட அபியாசிகளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரம்மலோகத்துக்கு போறதுக்கு உபாயத்தை சொல்லுது. ஓங்கார அக்ஷரத்திலேயே இருக்கிறது, துரியத்துக்கு போறதை பத்தி இங்க பேச்சு இல்லை. அப்ப பகவானை பாத்தீங்கன்னா உங்களோட இஷ்ட தேவதைய மனசுக்குள்ளார கொண்டு ஓங்காரத்தை என்ன பண்ணணும், ஓமித்யேகாட்சரம் பிரம்ம, இதை மனசுல நல்லா வச்சுக்கணும். ஓமித்யேகாட்சரம் பிரம்ம அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வியாகரன் இந்த ஓங்காரத்தையே உச்சரித்து கொண்டு என்ன பண்ணணும், மாம் அனுஸ்மரன் பகவானோட சித்திரத்தையே மனசுல வச்சுக்கிட்டு ஓங்காரத்தை பிரயோகம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அப்படி பண்றவன் யகப்பிரயாதி தெஜந்தேகம். இந்த அபியாசம் பண்ணிக்கிட்டே இருக்கிறவன் எப்பொழுது இந்த தேகத்தை தியாகம் பண்றானோ அப்ப என்ன ஆகிறான், சயாதி பரமாம் கதிம், அவன் மேலான அந்த சாயுஜ்ய பதவியை அடைகின்றான். இதான் பாத்தீங்கன்னா முக்கியம். மற்ற உபாசனைகளை காட்டிலும் இந்த ஓங்கார உபாசனைக்கு ரொம்ப ராயலான இது சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ராயல் கார்பெட், நல்ல ரெட் கார்பெட் போட்டு நல்ல ஆனந்தமா போயிட்டே இருக்கலாம். இதுக்கப்புறம் இன்னைக்கு பாடத்துல ஆச்சாரியர் சொல்ற, சாமி என்ன பண்ணணும் அப்படின்னா, அனன்யசேதா சததம் யோ மாம் ஸ்மரதி நித்யஷஹ தஸ்யாகம் சுலப பார்த்த நித்யயுக்தஸ்ய யோகினஹ. 14வது ஸ்லோகம் வந்துருது. அனன்யசேதா சததம். சததம் அப்படின்றதுக்கு அர்த்தம் நித்தியம்னு அர்த்தம். சதா காலமும் பாத்தீங்க அப்படின்னா சததம் அப்படின்னா நைரந்தரியம்னு பாஷிக்காரர் சொல்றார். நிரந்தரமா. நிரந்தரம்னு என்ன அர்த்தம், அபியாசம் பண்ணும் போதே நம்ம யோக சூத்திரத்துல பார்த்திருக்கோம். தீர்க்க காலம் நைரந்தரியம் சத்கார ஆசேவிதோ திருட பூமிகி. அபியாசம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீர்க்க காலம் இருக்கணும், ஒண்ணு நிரந்தரம் இருக்கணும். அதனால்தான் எவ்வளவு காலம் நமக்கு பகவான் கொடுத்திருக்காருன்னு தெரியாது, இப்பவே ஆரம்பிச்சிருங்க. தீர்க்க காலம் பண்ணும்போது தான்
அகாரத்தை கிராஸ் பண்ணி உக்காரம், உக்காரத்தை கிராஸ் பண்ணி மகாரம்னு இந்த ஸ்டெப்ஸ் போக முடியும். நீண்ட தூரம் இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தீர்க்க காலம் ஒன்று இருக்கு, நைரந்தரியம் இருக்கு. சததம்ன்றதுக்கு அர்த்தம் நிரந்தரமாக, நித்தியமா, டெய்லி என்ன பண்ணணும், எந்த கேப் விடக்கூடாது. இந்த ஊர்ல உலகத்துல இருக்கிறதெல்லாம் மோட்சம் கொடுக்காது, நல்லா தெரிஞ்சுங்க. எவனும் வந்து மோட்சம் கொடுக்க போறதில்ல. நான் இங்க போறேன், அங்க போறேன், இதை பண்றேன், அதை பண்றேன், எதை பண்ணினாலும் சம்சாரத்துக்கு திரும்ப வந்துடணும். நமக்கு ராயலா ஒன்று ஓங்காரம் சொல்லியிருக்கு, எந்த காலத்துலயும் ஓங்கார அபியாசத்தை விடவே விடாதீங்க. நல்லா டெய்லி ஒரு டைம் வச்சிருக்கீங்களா, ஈஸ்வரனுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணவே பண்ணாதீங்க. மற்றவங்களை காம்ப்ரமைஸ் பண்ணுங்க, போங்க நீங்க எதாவது பண்ணீங்கன்னு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனுக்காக விட்டு கொடுக்கவே கூடாது. காலையிலையும் சாயந்தரத்துலையும் நல்லா உட்கார்ந்து என்ன பண்ணுங்க, நல்லா நிரந்தரம், அப்படின்னா தைலதார மாதிரி கண்டினியூஸா பண்றது. அதுக்கப்புறம் அனன்ய சேதா சததம். சததம்ன்றதுக்கு அர்த்தம் நிரந்தரமா இந்த ஓங்காரத்திலேயே அனன்ய சேதாக, சித்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா அனன்ய பாவத்தோட அந்த ஓங்காரம் தான் நான், அந்த ஓங்காரம் தான் ஈஸ்வரன் அப்படின்னு திரும்ப 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 பாவிக்கணும். ஓங்காரம் தான் பகவான், ஓங்காரம் தான் நான் அப்படின்னு அனன்ய சித்தமா வந்து இருந்துகிட்டு ஓங்காரத்தையே சிந்திச்சுக்கிட்டு யோமாம் ஸ்மரதி நித்யசக, எந்த சாதகன் என்னையே ஸ்மரணம் பண்ணிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நித்தியமா ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கானோ, தீர்க்க காலம் நைரந்தரியம். அந்த தீர்க்க காலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நித்தியம்ன்ற சப்தத்தை தீர்க்க காலத்தை குறிச்சிருக்கு. சததம்ன்ற சப்தம் நைரந்தரியத்தை குறிக்கிறது, நிரந்தரமா நித்தியமா. அதே நேரத்தில் தீர்க்க காலம் 5 வருஷம், 1 வருஷம், 2 வருஷம் தெரியாது, டிபெண்ட்ஸ் எல்லாமே. அப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா தீர்க்க காலம் என்ன பண்ணணும், நித்தியமா வந்து பார்த்தீங்கன்னா உபாசனை பண்ணிக்கிட்டு எவன் இருக்கானோ தஸ்ய அகம் சுலப பார்த்த, அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படிப்பட்டவன், ரொம்ப ஈஸியா அவன் என்னை அடைந்து விட முடியும், சுலபமா என்னை பிராப்தி பண்ண முடியும். நித்திய யுக்தசிய யோகினக, யாருக்கு அப்படின்னா ஹே பார்த்த நித்திய யுக்தசிய யோகினக, எவன் நித்தியமா சதா வந்து பார்த்தீங்கன்னா யோகியா இருக்கானோ, யோகினா என்ன அர்த்தம், ஓங்காரத்தோட சேர்ந்து 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 அபியாசம் பண்ணிக்கிட்டே இருக்கிறானோ அவனுக்கு நான் ரொம்ப அடைவதற்கு மிகவும் ஈஸியானவன் அப்படின்னு ஆச்சாரியார் கன்ஃபார்ம் பண்றார். 15வது ஸ்லோகம் சொல்லுது. சரி, ஒன்னு அடைஞ்சு என்ன ஆக போகுது எனக்கு அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா சொல்றார், மாமு பேத்திய புனர் ஜென்ம துக்காலயம் அசாஸ்வதம் நானு நாப்னுவந்தி மகாத்மானஹ சம்சித்திம் பரமாம் கதாஹாம். மாமுபேத்திய புனர்ஜென்ம துக்காலயம் அசாஸ்வதம் ந ஆப்னுவந்தி மகாத்மானக. மகாத்மா யாரெல்லாம் மகாத்மா தெரியுங்களா உங்களுக்கு? நான் முண்டக்கத்தோட நேரத்தையே படிச்சு காட்டினேன். ஸ்வஸ்திவக பாராய தமசப்பரஸ்தாத், யாரெல்லாம் ஓங்காரம் சொல்றீங்களோ அவங்களுக்கெல்லாம் மங்களம் உண்டாகட்டும். ஸ்ருதி வந்து பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் பண்ணியிருக்கு. யாராவது ஆசீர்வாதம் பண்ணுவாங்களா யோசிச்சு பாருங்க, எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஏன் ஸ்ருதியே சொல்லுது உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். அப்ப ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஓங்காரத்தை ஜபிக்கிறவன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யாரு, மகாத்மா, சாமானிய ஆத்மா இல்லை. சாமானிய ஆத்மால ஊர் உலகத்துல சுத்திக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்கான் ரோடா. அப்ப இந்த அபியாசத்துக்கு ஓங்காரத்துல எவன் இருக்கானோ அப்படிப்பட்ட அந்த மகாத்மா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார், மாமுபேத்திய என்னையே அடைகின்றார். அந்த ஓங்கார அபியாசி என்னையே அடைச்சு வந்து பாத்தீங்கன்னா துக்காலயம் அசாஸ்வதம் புனர்ஜென்ம. துக்காலயம்னு இந்த ஜென்மம் இருக்கே, திரும்ப திரும்ப ஜென்மம் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். திரும்ப திரும்ப இந்த ஜென்மம் எப்படிப்பட்டது அப்படின்னா துக்காலயம், இந்த தேகமே துக்காலயம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட பல்லு காஃபி குடிச்சா இதாகுது அப்படின்னு பல்லு ப்ராப்ளம். சரி போய் டென்டிஸ்ட்டை போனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சாமி நாளைக்கு இன்னைக்கு இல்லை சாமி நாளைக்கு வாங்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஃபுல்லாக பல்லு வந்து பார்த்தீங்கன்னா வலிச்சுக்கிட்டே இருக்குது, சனியம் பிடிச்சது. பல்லே இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குல்ல. சரி பல்லு இல்லை அப்படின்னா மெதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சைனஸ் ப்ராப்ளம். சரி சைனஸ் இல்லாமல் இருக்கணும்னா இந்த சைனஸே இல்லாமல் இருந்தால் இந்த ஏரியாவே இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு. கை இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கணும், வலியே இருக்காது இல்லை. கால் வலிக்குது, கால் இல்லாமல் இருந்தால் வலியே வராது இல்லை. அப்போ தேகமே இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும், சூப்பர்ல. ஏன் அப்படின்னா தேகம்னு ஒன்று இருந்தால் பல்லு வலிக்குது, வயிற்று வலிக்குது, கால் வலிக்குது, கை வலிக்குது, ஹார்ட் வலிக்குது, எல்லாம் வலிக்குது, ஏதோ பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கு, துக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்ப இந்த ஜென்மமே வந்து பாத்தீங்கன்னா துக்காலயம், துக்கத்தோட லயமாகிற இடம், இது துக்கம் வசிக்கிற இடம் இந்த தேகம். இந்த துக்காலயம் கூடவே என்னது அசாஸ்வதம், வந்து வந்து போயிட்டே இருக்கு. மரணம் வருது, திரும்ப பிறக்கிறோம், திரும்ப மரணம் வருது, திரும்ப பிறக்கிறோம், திரும்ப மரணம் வருது. அப்ப சதா சதா போயிட்டே இருக்கு.
நிலையில்லாததா இருக்கு, ஒரு ஜென்மம் கிடைச்சது இதோட நிப்பாட்டிக்கலாமா அப்படின்னா அப்படியே இருந்துருவோமா? அப்படியே எவனும் இருக்க போறது இல்லை, செத்தே போறோம், திரும்ப போறோம், செத்தே போவோம். அப்ப அப்படிப்பட்ட அந்த துக்காலயம் அசாஸ்வதமா இருக்கக்கூடிய ஜென்மத்தை, புனர்ஜென்மத்தை இந்த மகாத்மா வந்து பாத்தீங்கன்னா ஆப்னுவந்தி அடைவதில்லை. அப்ப ஓங்கார அபியாசி என்னையே அடைகின்றான், யார அடையிறது இல்ல, திரும்ப ஜென்மத்தை அடையிறது இல்லை. சம்சித்திம் பரமாம் கதாக, ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சம்சித்தியை அடைந்து, ஓங்காரத்தோட சம்சித்தி என்னது? அந்த பகவான். அந்த ஹிரண்ய கர்ப்பரை அடைஞ்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா பரமாம் கத்தாகான என்ன அர்த்தம்? அந்த மேலான அந்த பிரம்மலோகத்தை, சாயுஜ்ய பதவியை அடைந்தவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள், திரும்ப இந்த ஜென்மத்துக்கு வருவதே இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா 16வது ஸ்லோகம். ஆ பிரம்ம புவனால் லோகாஹ புனராவர்த்தினோர்ஜுன மாமுபேத்ய து கௌந்தேய புனர்ஜன்மன வித்யதே. ஆச்சாரியர் சொல்றாரு, இந்த லோகம் வந்து ஏன் சுவாமி நம்ம ஹாயா வந்துட்டு போலாம்ல சாமி அப்படி யாராவது கேட்டாங்க அப்படின்னா சம்சாரமே இந்த ஜென்மம் தாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா ஆ பிரம்ம புவனாத்து லோகாஹ, பிரம்மலோக பரியந்தம். ஆ பிரம்மன்றதுக்கு அர்த்தம் பிரம்மலோக பரியந்தம் இருக்கக்கூடிய எல்லா லோகங்களும், நீங்க இறந்து போயிட்டு எந்த லோகத்தை அடைஞ்சாலும் அந்த எல்லா லோகங்களும் புனர் ஆவர்த்தினக திரும்ப வரக்கூடியவை. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சாயுஜ்யம் மட்டும்தான் சூப்பர். அதுக்கப்புறம் சாமீபியத்தை அடைஞ்சாலும் இல்ல சாரூபியத்தை அடைஞ்சாலும் கூட, சாமீபியம் சில பேர் சொல்றாங்க, சாமீபியத்தை அடைஞ்சாலும் யம தர்மராஜா இந்திரன் மாதிரி தேவதா பதவிகள் கிடைச்சிரும். சாயுஜ்யத்தை அடைஞ்சவன் எதையும் அடையறதில்ல, டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா ராயலா திரும்ப வரமாட்டான், அந்த பிரம்மாவோட காலம் வரைக்கும் இருந்துட்டு மோட்சம் அடைஞ்சிடறான். மீதி மற்ற 2 கேட்டகரி இருக்க, சாலோக்கியம் சாரூபியம், இந்த 2ம் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப வரணும். 2 வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு தேவதை ஆயிடும், ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே போயிடும். மீதி 2 கீழே இறங்கணும், எப்படி இருந்தாலும் இறங்கணும், ராயலா தான் வருவாங்க, இருந்தாலும் திரும்ப வரணும். அப்ப பிரம்மலோக பரியந்தம் இருக்கக்கூடிய எல்லா லோகங்களும் நீங்க எவ்வளவு தர்மத்தை பண்ணுங்க, எவ்வளவு கர்மத்தை பண்ணுங்க, எவ்வளவு வேற வேற உபாசனைகள் பண்ணுங்க, என்ன பண்ணினாலும் தானம் தர்மம் தபஸ் எதை பண்ணினாலும் திரும்ப அடைஞ்சு வேற லோகத்தை அடைஞ்சு புண்ணியத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு திரும்ப வந்தே ஆகணும். ஏன்? புனராவர்த்தினக, எல்லா லோகங்களும் திரும்ப வரக்கூடியவை. ஏ அர்ஜுனா, மாமு பேத்தியது, ஆனால் என்னை அடைந்த பிறகு, என்னை அடைஞ்சு என்ன ஆகிறா? ஹே கௌந்தேய புனர்ஜென்மன வித்யதே, திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அவன் பிறப்பதில்லை, திரும்ப அவன் ஜென்மத்தை எடுப்பதே இல்லை. என்னை அடைந்தவனுக்கு பிறப்பில்லை, என்னை அடையாதவன் பிரம்மலோகத்தை அடைஞ்சாலும் கூட என்ன பண்றான்? திரும்ப வருகின்றான். என்னை அடைதல்னு என்ன அர்த்தம்? சாயுஜ்யத்தை அடைதல்னு அர்த்தம். சாயுஜ்ய பதவியை அடைஞ்சவனுக்கு தவிர்த்து மீதி இருக்கிற எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப வர வேண்டும் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஆச்சாரியார் 17வது மந்திரம் சொல்றார். ஏன் சாமி பிரம்மாவுக்கு தான் பெரிய காலம் இருக்கே அப்படின்னா, பிரம்மாவும் கூட லிமிட்டுங்க, டைம் லிமிட். ஆச்சாரியர் சொல்றார், சகஸ்ரயுக பர்யந்தம் அகர்யத் பிரம்மனோ விதுஹு ராத்ரிம் யுக சகஸ்ராந்தம் அகோராத்திர விதோ ஜனாஹா. 17வது ஸ்லோகத்தை சொல்றார். ஏன் பிரம்மலோகத்துக்கு போனா சௌக்கியமா இருக்கலாமே, இல்ல மேல மேல லோகங்களுக்கெல்லாம் போனா ஆனந்தமா இருக்கலாமே அப்படின்னா, சொர்க்கம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கெல்லாம் என்னது, நமக்கு 1 வருஷம், சொர்க்கத்துக்கு போனவங்களுக்கு 1 நாள். அதுக்கு மேல மகஜன தப சத்தியம்லாம் போயிட்டீங்க அப்படின்னா சொர்க்கத்துக்கு கீழே இருக்கிறத காட்டிலும் பிரம்மாவோட வாழ்நாள் வந்து பாத்தீங்கன்னா மகர் லோகத்துல இருந்து ஆரம்பிச்சிருவாங்க. பிரம்மாவோட காலம் இருக்கா சுவாமி? ஆமா, காலம் இருக்கு. சகஸ்ர யுக பரியந்தம், 1000 யுகங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பகல் என்று சொல்கிறார்கள். காலத்தை அறிந்தவர்கள் பிரம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் அப்படின்றது 1000 தேவ யுகங்கள். 400 மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, யுகம் 1000 யுகங்கன்னா 864 கோடி வருஷங்கள். 432 ஆமா 432 கோடி வருஷங்கள். 432 கோடி வருஷங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1000 யுகங்கள்னு பேரு தேவர்களுக்கு. அந்த 1000 யுகங்கள் தான் வந்து ஒரு பகல் என்று சொல்கிறார்கள். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ராத்திரிம் யுக சகசிராந்தம் சகசிராந்தாம்
1000 யுகங்கள் வந்து பாத்தீங்கன்னா ராத்திரி என்று சொல்கிறார்கள். அப்ப 2000 வருஷங்கள் தேவ யுகங்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாவோட ஒரு நாள். அது மாதிரி அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 மாசம் ஆகணும். அது மாதிரி 12 1 வருஷம் ஆகணும். அது மாதிரி அவருக்கு 100 வருஷம் வரும்போது அவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா அவரோட காலம் முடிஞ்சு போயிடும். அவருக்கும் எண்டு காடு போட்டுருவாங்க. அடுத்த பிரம்மா அந்த இடத்துல வந்துருவார். அப்ப பிரம்மாவா இருந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா டைம் லிமிட் அவருக்கு இருக்கு. எதெல்லாம் டைம்ல லிமிட் ஆகுதோ அது எல்லாம் அனித்தியம். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த லோக்கத்தை அடைஞ்சாலும் திரும்ப வர வேண்டும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ராத்திரிம் யுக சகசிராந்தாம் தே அகோராத்திர விதோஜனாக, பகலையும் இரவையும் கணக்கிட்டு சொல்லக்கூடிய அந்த காலத்தை அறிந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த விதமா பிரம்மாக்கான வாழ்நாளை சொல்கிறார்கள். ஸ்ருதி ஸ்மிருதி எல்லாத்திலையும் இந்த கால அளவு சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன அடைஞ்சவங்கள யாரும் வரவே மாட்டாங்க. ஏன்னா காலத்தை தாண்டி போயிடுறாங்க. ஆச்சாரிய 18வது ஸ்லோகம் சொல்றார், அவ்யக்தாத் வியக்தய சர்வாஹ பிரபவந்த்யகராகமே ராத்ரியாகமே பிரலீயந்தே தத்ரைவா வியக்த சஞ்ஞகே. ரொம்ப அருமையான ஸ்லோகம். 18வது ஸ்லோகம். சுவாமி, இந்த பிரம்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட காலம் முடிஞ்சதுக்கு பிறகு அவர் எங்க போவார் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரோட ராத்திரியில எங்க போவார் சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எப்படி வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல எங்க போய் ஒடுங்குறோம்? நம்ம தூக்கத்துல நான் சுகமா தூங்குன ஒன்னும் தெரியலன்னு ஆகிறோம்ல. அப்ப நம்ம எங்க போய் லயம் ஆகுது எல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொத்த சிருஷ்டியும் வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல ஒன்னும் தெரியலன்ற அவ்யக்தம் அவ்யாக்கிருதம்னு சொல்லக்கூடியது அதுல போய் எல்லாம் லயத்தை அடைந்து விடுகிறது. திரும்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம காலையில எங்க இருந்து எந்திரிக்கிறோம்? ஒன்னும் தெரியலன்றதுல இருந்து தான் எந்திரிக்கிறோம். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிரம்மா தூங்கி போனாலும் கூட நம்மள மாதிரியே தான் பிரம்மா. அவர் வந்து பாத்தீங்கன்னா 432 கோடி வருஷங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிருஷ்டிய பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து தூங்கி போவார். 432 கோடி வருஷங்கள் 1000 தேவ யுகங்கள் தூங்கி போவார். அப்படி தூக்கி போகும்போது வந்து பாத்தீங்கன்னா எங்க போகிறார் அப்படின்னு கேட்டா அவ்யக்தம் சொல்லக்கூடிய ஒன்னும் தெரியலன்னு சொல்லக்கூடிய அந்த காரணத்துல போய் அவர் லயமாயிடுறார். அவ்யக்தாத்து வியக்தய சர்வா. திரும்ப வேக்கப் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரம்மா வேக்கப் ஆகும்போது அந்த அவ்யக்தம் சொல்லக்கூடிய ஒன்றும் தெரியல இருக்குல்ல, அந்த அவ்யக்தாத்து வியக்தய சர்வா. இது எல்லாம் இந்த கிரியேஷன் எல்லாம் அவரோட பகல்ல வந்து பாத்தீங்கன்னா பிரபவந்தி அகராகமே. பகல் பிரம்மாவோட பகல் பொழுதுல வந்து பாத்தீங்கன்னா வேக்கப் ஆகும்போது இந்த எல்லாம் வெளிப்படுகின்றது. அப்ப அவ்யக்தத்திலிருந்து இது எல்லாம் வியக்தி ஆகுது, வெளிப்படுகின்றது. வியக்தய சர்வாக எப்போ? பிரம்மாவோட பகல்ல. அதே பிரம்மாக்கு ராத்திரி ஆகும்போது ராத்திரியாகமே. ராத்திரி ஆகும்போது என்ன ஆகுதுன்னா பிரலீயந்தே தத்ரயேவ அவ்யக்த சஞ்ஞகே. எந்த அவ்யக்தத்திலிருந்து நம்ம வெளிப்பட்டோமோ வியக்தமானமோ, வெளிப்படாத எந்த அவ்யக்தம் இருக்கோ திரும்ப இந்த வெளிப்பட்டது எல்லாம் ராத்திரி வரும்போது அந்த பிரம்மாவோட சேர்ந்து என்ன ஆகுது? அந்த அவ்யக்தத்துல போய் லயமாகின்றது. அவ்யக்தம் என்ற பெயர்ல. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, அவ்யக்தம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பிரம்மாக்களை சுவாகா பண்ணக்கூடியது மாயாசக்தி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வேற யாரு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அவ்யக்தத்தை அடைஞ்சு அடைஞ்சு திரும்ப திரும்ப பிறந்துகிட்டே இருப்பீங்க. இந்த மொத்த கிரியேஷனும் எப்படி அப்படின்னா, நம்ம டெய்லி வந்து பாத்தீங்கன்னா தூங்கி போறோம், திரும்ப வேக்கப் ஆயிரும், திரும்ப தூங்கி போறோம், திரும்ப வேக்கப் ஆகிறோம். இது அனாதி காலத்துல இருந்து எப்படி நடக்குதோ இதே மாதிரி தான் அனந்த கோடி சிருஷ்டிகளும் இந்த அவ்யக்தத்துல உள்ள போச்சு, திரும்ப வெளியில வந்துச்சு, திரும்ப உள்ள போச்சு, திரும்ப வெளியில வந்துச்சு, நடந்துகிட்டே இருக்கும். அப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா 100 வயசு வரைக்கும் இருந்துட்டு செத்து போயிடுவோம் ஒரு பிரம்மா. அடுத்து செத்து போனா திரும்ப வேற ஒரு சரீரத்துல நுழைஞ்சு வேற ஒரு பிரம்மாவா ஆயிடுவோம். அப்போ கிரியேஷன் நடந்துகிட்டே இருக்கும். இதே மாதிரிதான் பிரம்மாவும் இண்டிவிஜுவல் பர்சனும் எப்படியோ அதே மாதிரிதான் பிரம்மாவும் கூட தொடர்ந்து அவ்யக்தத்துல லயமாவும் அவ்யக்தத்துல இருந்து வெளி வந்துகிட்டே இருப்போம். அப்ப என்ன சுவாமி எண்டு காடு? இதுக்கு அந்நியமா யார் இருக்கா? நான் இருக்கனா? தூக்கத்துல யார் இருந்தா? நான் சுகமா தூங்குனேன், வேற ஒன்றையும் அறியல. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒன்றும் அறியலைன்றதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அவ்யக்தம். இந்த நான் வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல்ல நான், அதே வந்து டோட்டல், அதுதான் பிரம்ம தத்துவம்.
அப்ப அந்த பிரம்ம தத்துவத்தை அடைந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப வருவதில்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்றார், 19வது ஸ்லோகம் சொல்றார். பூத கிராமஸ்ஸயேவாயம் பூத்வா பூத்வா பிரலீயதே ராத்ரியாகமே வசப்பார்த்த பிரபவத்யகராகமே. ஆச்சாரியா இப்ப நான் சொன்னதை திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சொல்றார். இந்த மொத்த பூத்த கிராமமும் பூத்த சமுதாயங்களும் ஜீவராசிகளோட சமுதாயமும் இந்த கிரியேஷனும் என்னன்னு கேட்டீங்கன்னா சயேவ அயம் பூத்வா பூத்வா பிரலீயதே. இந்த பூத்த கூட்டம் திரும்ப திரும்ப அதே இந்த பூத்த கூட்டம் பூத்த சமுதாயம் இந்த கிரியேஷன் திரும்ப திரும்ப என்ன பண்ணுது அப்படின்னா உண்டாயி உண்டாயி ஒவ்வொரு பகல் வரும்போதும் பிரம்மாவோட பகல் வரும்போது இந்த கிரியேஷன் திரும்ப 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 நடந்துகிட்டே இருக்கு, நம்ம வேக்கப் ஆகுற மாதிரி. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப லயத்தையும் அடைகின்றது. பூத்வா பூத்வா பிரலீயதே. எப்படி நம்ம செத்து செத்து பொழைக்கிறோமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாவும் டெய்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரளயம் பண்ணுவார், பிரளயமாவார், திரும்ப உதயமாவார். கிரியேஷன் வரும், கிரியேஷன் போகும். இதே மாதிரி ஆகும். ராத்திரி ஆகமே அவசப்பார்த்த, ராத்திரி வரும்போதெல்லாம் லயத்தை அடைகிறார்கள். அதே நேரத்தில் பிரபவந்தி அகராகமே பூத்வா பூத்வா, திரும்ப வந்து பகல் வரும்போதெல்லாம் இந்த கிரியேஷன் திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கு. அப்ப இதுக்கு ஏதாவது வழி இருக்கா சாமி அப்படின்னா சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான் சாமி. தான் சாமி சம்சாரம். பிரம்மாக்கே வந்து பார்த்தீங்கன்னா அனந்த கோட்டி பிரம்மாக்கள் இருக்காங்க அப்படின்னா நீங்களும் நானும் 84 லட்சம் யோனில பிறந்து பிறந்து எத்தனை கோட்டி ஜென்மம் எடுப்போம்னு தெரியாது. திரும்ப திரும்ப ஜீவராசிகள் கூட்டம் பிறந்து இறந்து போயிட்டே இருக்கு. அனந்த காலம், காலத்தை அளவிட முடியாது, அனந்த காலம் வரைக்கும் இது போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றேன். இதுல இருந்து என்ன ரிலீவ் ஆகிறது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்லோகங்கள்ல சொல்ற. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து முடிச்சிடலாம். இன்னும் 8 ஸ்லோகங்கள் இருக்கு. 8 ஸ்லோகத்தை நாளைக்கு பார்க்கலாம். ஓங்காரத்தை அபியாசத்தை ஆரம்பிச்சிருங்க. ஓங்காரத்தை பண்ணினா மட்டும்தான் தப்பிக்க முடியும். இல்லை அப்படின்னா வந்து பேசிட்டு போனீங்களாலாம் வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு தெரியும், இது தெரிஞ்சுக்குங்க. என்ன இப்போ ஏகப்பட்ட பேர் ஜீவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் தெரிஞ்சிருக்காங்க. தெரிஞ்சவனெல்லாம் அடைஞ்சவன் இல்லை. நல்லா எப்பவுமே புரிஞ்சுங்க. தெரிஞ்சவனெல்லாம் அடைஞ்சவன் இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடைஞ்சவன் வேற, தெரிஞ்சவன் வேற. நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நீங்க இதை அகங்காரத்தோட விட்டுட்டீங்க அப்படின்னா பகவானை அடைய முடியாம போச்சு அப்படின்னா திரும்ப இந்த சான்ஸ் நமக்கு எப்போ கிடைக்கும்னு தெரியாது. இப்ப நல்ல ஒரு குருநாதர் ஓங்காரத்தை சொல்லி கொடுக்குறாருன்னா பிடிச்சுக்கிட்டு நல்லபடியா கரையேற பாருங்க. அதனால ஓங்காரத்தை ஆரம்பிச்சிருக்கு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நமஸ்காரம்.